ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூசம் விலாக் தான் பார்க்க போகிறோம். தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பச்சைமலை கோவிலுக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஒரே வேலைங்க. மதியானம் 1 மணிக்கு தான் சாப்பாடு செஞ்சு காகத்துக்கு எடுத்து வச்சுட்டு தம்பிக்கும் போட்டு கொடுத்துட்டு நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வடையும் பாசிப்பருப்பு பாயாசமும் தான் செஞ்சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. அவரும் கரெக்டாக வேலையிலேருந்து வந்துட்டார். நானும் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன். கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் பச்சைமலை முருகன் கோவில். இதில் படியில் தான் நாங்கள் நடந்து போகிறோம். ரோடும் இருக்குது, ஆனால் படியில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே நடந்து போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படி மேலே ஏறி வந்துட்டு நான் இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் இருந்து மேலே ஏறி இருக்கிறோம் படி. ஓகே, இப்போ வழியில் குட்டி குட்டி சாமிங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே கும்பிட்டுட்டு இன்னும் மேலே போகணும். மேலே முக்கால்வாசி தூரத்தில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க எங்கள் ஊர் ஹைலைட்டே. இந்த முருகன் சிலை தான், உயரமான முருகன். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். மலேசியாவில் இருப்பது போல் இங்கேயும் உயரமாக முருகன் சிலை இருக்குது, எங்கள் ஊர்லேயும் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இந்த பச்சைமலை முருகன் தான். இந்த ஃபோட்டோ பர்டிகுலராக இந்த வீடியோ பாருங்களேன், மேலே முருகன் இருக்கிற மாதிரி நாங்கள் நின்றுட்டுருக்கிற மாதிரி அது ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஓகே, அந்த இடத்துல இருந்து பாருங்கள் எவ்வளோ கீழே இருந்து மேலே வந்திருக்கோம். அதாவது அந்த மலைப்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ உயரத்தில் முருகன் இருந்துட்டு எங்கள் ஊர் மக்களை பார்க்குறாரு. எங்கள் ஊர் மக்களை மட்டும் இல்லை, எல்லாரையுமே பார்க்குறாங்க. ஓகே, இது முக்கால்வாசி மலையில் தாங்க இந்த முருகன் இருக்காங்க. இவங்கள தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா மேலே கோவில் இருக்குது. அதுதாங்க இன்னுமே ஹைலைட்டு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில் என்ட்ரன்ஸு. இப்போ பெரிய முருகனை பார்த்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறை பழனி போயிருக்கேன். அந்த பழனி மலை முருகன் கோவில் மாதிரியே இருக்கும் இந்த இடம். பாருங்கள், மேலே போயிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். மேலேருந்து, அதாவது கோபுரத்துக்கிட்ட இருந்து வீடியோ எடுத்திருக்கோம். நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த முருகன் தலை மட்டும் தெரியுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லைன்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இது செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா போகிறவங்க எல்லாம் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க. இது ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. என் பையனும் நின்றுட்டுருக்கான் பாருங்கள். இங்கிருந்து அப்படியே அந்த கோபுரம் தரிசனம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல உயரமான கோபுரம். எங்கள் ஊர் பச்சைமலை கோவிலில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தாலே சூப்பராக தெரியுங்க. கொஞ்சம் தூரம்தான், இருந்தாலுமே எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே தெரியும். நான் அதை ஜூம் பண்ணி கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து இந்த கோவிலை காமிச்சிருப்பேன். ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது பேருக்கு தான் மூலவர் முருகன் இந்த கோவிலில். ஆனால் எல்லா சாமியும் இருக்குங்க. இந்த பச்சைமலைக்கு வந்துட்டாவே போதுங்க. அதாவது குரு தட்சிணாமூர்த்தி, பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சாமிகள், ஈஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய சாமிகள், அம்மன், நடராஜர், இந்த மாதிரி எல்லா சாமியுமே இந்த கோவிலில் இருக்குதுங்க. அதுதான் இந்த பச்சைமலை முருகன் கோவிலோட சிறப்பு. எனக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ தான் இந்த கோவிலுக்கு போகவே. அதாவது அவரோட அனுமதி கிடைச்சா தானே நம்ம போக முடியும். இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு போனதுனால சுற்றி பார்த்தீங்கன்னா முருகரோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு. இது சப்பரத்தில் நாங்கள் கீழே படியேறும்போது கீழே இருந்து அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அந்த மலையை. நாங்கள் மேலே உள்ளே என்ட்ரி ஆனோடனே அவரும் மேலே சேர்ந்துட்டார். பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து வியூ காமிக்கிறோம் பாருங்கள் எங்கள் ஊரோட, அதாவது கோவில் மலை மேலேருந்து எங்கள் ஊரின் அழகு பாருங்கள். மொத்த ஊரோட அழகே எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்டுக்கலாம். ஏன்னா முக்கியமாக நம்ம வந்ததே முருகர் தரிசனத்துக்காகத்தான். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மயிலோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. ஆனால் மயில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூடவே மனுஷங்க இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் இருக்காது, எந்த பறவையுமே அப்படி தான். ஆனால் இங்கே அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. அவ்வளோ ஜனங்க மத்தியில் எவ்வளோ ரிலாக்ஸாக நின்றுட்டுருக்கு பாருங்களேன்.
முருகர் தரிசனம் நான் ஆல்ரெடி சொன்னது போல தான், முருகர் தரிசனம் சுற்றி சுற்றி எங்களுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சுங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிலுக்கு போகிறது, முருகர் தரிசனம் சுற்றி சுற்றி கிடச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் போய் மூலவரை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு க்யூவில் நின்று ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருட்டாகவே ஆயிடுச்சு. சுற்றியும் சாமியெல்லாம் எல்லா சாமியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இங்கே இல்லாத சாமியே கிடையாது. இந்த ஒரு கோவிலுக்கு வந்துட்டாவே போதுங்க. ஈஸ்வரன் கோவில், பெருமாள் கோவில், எல்லா சாமியும் பார்த்த திருப்தி கிடச்சிரும். எல்லா கோவிலுக்கும் போன திருப்தி கிடச்சிரும். பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருட்டில் எவ்வளோ ஜெகஜோதியாக லைட் செட்டிங் இருக்குது பாருங்கள். இது தினமுமே இப்படி தாங்க இருக்கும் நைட்டில். தைப்பூசம் அப்படின்றதுனால டெக்கரேஷன் கிடையாது, இது தினசரியுமே லைட் செட்டிங் இருக்கும். எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அந்த லைட் செட்டிங் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். இந்த ஓம் முருகா அப்படின்றது அந்த லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். ஓகே, உங்களோட வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பச்சைமலை முருகன் கோவில் தரிசனம் பண்ணது ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.